ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 33 வயசான ஒரு யங் ஜேர்னலிஸ்ட்டோட பாடி ஒரு ரோடு கான்ட்ராக்டரோட செப்டிக் டேங்க்குள்ளேருந்து எடுக்கப்படுது. இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாங்க. இவர் பேர் தான் முகேஷ் சந்திராகர். இவர் 33 வயசான ஒரு ஜேர்னலிஸ்ட், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாரு. அப்புறம் இவருக்கு ஒரு செப்பரேட் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குது. இவர் எந்த ஊர் சேர்ந்தவர் அப்படின்னா சத்தீஸ்கரில் பஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ஒரு ஆள் தான் இவர். அம்மா, அப்பா, இவர், தம்பின்னு இவங்க ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா அங்கன்வாடியில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில காரணத்தினால அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துடுறாரு. இவங்க அம்மா தான் இவங்களையும் இவங்க தம்பியும் ப்ராட்டப் பண்ணி கொண்டு வராங்க. திடீர்னு 2013 என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இப்போ இவரோட தம்பி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அவங்க தம்பி பேர் யாகேஷ். இந்த டைமில் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவ்வளோ சின்ன வயசுலேயே நாம் இங்கே கஷ்டப்படுற மக்களுக்காக ஏதாச்சும் உதவி செய்யணும், அவங்க கஷ்டத்தை எல்லாத்துக்கும் தெரிய வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே இந்த ஆசை அவர் மனசுக்குள்ளே வருதுங்க. சரி, எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவருக்கு கிடைச்ச ஒரு ஐடியா இந்த ஜேர்னலிசம் மூலமாக நம்ம மக்கள் பிரச்சனையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டினா கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது இவரோட ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அதுக்காகவே இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாருங்க. நிறைய லோக்கல் நியூஸ் சேனல்லாம் இவர் ஜேர்னலிஸ்ட்டாக அப்பாயிண்ட் ஆகி அங்கே லோக்கலில் நடக்கிற ஒவ்வொரு நியூஸுமே அவர் கரெக்டாக தெளிவாக மக்களோட பிரச்சனையை மக்களையே பேச வச்சு ரொம்பவே தெளிவாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர முயற்சி எடுத்து நிறைய முக்கியமான நியூஸ், சின்ன சின்ன நியூஸ் எல்லாத்தையுமே டிவிக்கு கொடுத்துட்ருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை அவர் வச்சுருக்காரு. அதில் 1.59 lakh சப்ஸ்கிரிப்ஷனோடு வச்சுருக்கிறாருங்க. அந்த சேனல்லையுமே இவர் கலெக்ட் பண்ணுற நியூஸ் எல்லாமே ஒரு 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 நியூஸாக ரெடி பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்குறாரு. இதனால் மக்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட் எதை பற்றி அப்படின்னா ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஊரில் மக்களுக்கு சரியாக ரோடே இல்லைங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரோடு கவர்மெண்ட் போட்டு கொடுக்கறதாகவும் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருப்பார் இல்லையா, அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 120 கோடி மோசடி பண்ணி ஒழுங்காக ரோடு போட்டு தராமல் இருக்கிறாங்க. போட்ட ரோட்டில் அங்கங்கே குழி, ரொம்ப சேரும் சகதியுமாக மழை பெஞ்சா நடக்க முடியாமல் முதல்லையே ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு இப்போ ரோடு போட்டு அதை விட பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணவர் அந்த ரிப்போர்ட் NDTVயில் டிசம்பர் 24, 2024 பப்ளிஷ் ஆகுதுங்க. பப்ளிஷ் ஆன பின்னாடி தான் இவரோட லைஃப்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட்டே ஆகுது. இதனால தான் இவர் இறந்தும் போயிடுறாருங்க. இந்த ரோடு கான்ட்ராக்டர் எடுத்த பேர் சுரேஷ். இந்த சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி NDTVயில் பப்ளிஷ் ஆன உடனே இவர் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துங்காட்டி ரொம்ப காண்டான இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட தம்பியை விட்டு முகேஷை டின்னருக்கு வர சொல்கிறாரு. அவர் தம்பி பேர் என்ன அப்படின்னா ரித்திஷ் மூலமாக முகேஷை டின்னருக்கு வர சொல்லிடுறாங்க. எப்போ அப்படின்னா Jan 1 ஈவினிங். அந்த Jan 1 ஈவினிங் தான் அவர் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. இப்படி இருக்கும்போது அவங்க தம்பி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் Jan 1லேருந்து காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸும் அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற CCTV ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோன் சிக்னல் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வர்றாங்க. அந்த லொக்கேஷனில் செப்டிக் டேங்க் நேர் தான் அந்த சிக்னல் காமிச்சிட்டே இருந்திருக்கு. அந்த இடம் யாருது அப்படின்னா நம்ம ரோடு கான்ட்ராக்ட் இருக்கிறார் இல்லையா சுரேஷ், அவரோட இடம்தாங்க. அந்த இடத்துல அந்த செப்டிக் டேங்கையே காமிச்சங்காட்டியும் அவங்க செப்டிக் டேங்க்கை ஃபுல்லாக சிமெண்ட்லாம் போட்டு காங்க்ரீட் போட்டு வச்சுருந்துருக்காங்க.
அதை உடச்சி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம முகேஷ் சந்திராகரோட பாடி அங்கே சடலமாக மீட்கப்படுதுங்க. மீட்கப்பட்ட பாடியை வந்து ரொம்பவே உடம்புலாம் வந்து செதஞ்சு போயிருக்கு. அவர் கையில் இருந்த ஒரு டேட்டூவை வச்சு தான் வந்து இது வந்து இவரோட பாடி அப்படிங்கிறதே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் வந்து இதை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சிருக்காங்க இவரோட பாடியை. அங்கே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து அவ்வளோ கஷ்டமாக வந்து இதை சொல்லுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கொடூரமாக நான் எந்த பாடியுமே இத்தனை நாள் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை, அவ்வளோ கொடுமை பண்ணி தான் இவரை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட் படித்தா நமக்கே கண்ணில் தண்ணி வருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு உயிரோடு இருக்கும்போதே வந்து பெரிய ஆப்ஜெக்ட் வச்சு அவரோட தலை, நெஞ்சு, வயிறு, முதுகுன்னு எல்லா இடத்தையுமே அடித்து நொறுக்கி ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணி தான் அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த குற்றவாளிகள் இதை செஞ்சது யார் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வேறு யாருமே இல்லைங்க, நம்ம கான்ட்ராக்டர் சுரேஷ், ரித்தேஷ், அதுக்கப்புறம் தினேஷ்ங்கிற 3 பேர். இந்த 3 மூதேவிகளையும் வந்து போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முகேஷ் சந்திராகர் இறந்ததுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த இழப்பை வந்து ஈடுகட்டவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. மக்களோட பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஆளுக்கு இந்த நிலைமையா? இது வந்து முகேஷ் சந்திராகரோட கதை மட்டும் இல்லைங்க. இவரை போல் நிறைய ஜேர்னலிஸ்ட் மூளைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நியூஸ்கள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இவரோட கதை. இனிமேலாச்சு இந்த மாதிரி கொடூரம் எங்கேயும் நடக்கக்கூடாதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.